திரு ஏ.கே. விஸ்வநாதன் அவர்கள் சென்னை மாநகராட்சி சென்னை போலீஸ் ஆணையராக இருந்தபொழுது என்ன நடந்தது அப்படின்னா, அவர் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவருடைய மீதான நம்ம ஊழலை வெளிக்கொண்டு வரும்பொழுது பலவிதமான இன்னல்களை அப்போ கொடுக்குறாரு. எந்த ஒரு இன்னல் வந்தாலும் நாம முன்னாள் அமைச்சர் வேலுமணி மீது கொடுத்த அந்த ஊழல் புகாரில் இருந்து நம்ம பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி ஒவ்வொரு அவர் போட்ட பொய் வழக்குகளாக இருக்கட்டும், பலவிதமான நெருக்கடிகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் அவர் போட்ட பொய் வழக்குகள் ஒவ்வொன்றாக நம்ம குவாஷ் பண்ணி முடிச்சிருக்கோம். அனைத்து வழக்குகளையும் எப்படியெல்லாம் எங்கள் மீது போட்ட பொய் வழக்குகள் அதிகார துஷ்பிரயோக வழக்குகள் என்று உயர்நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துள்ளது என்ற ஆதாரத்தையும் நம்ம இன்னைக்கு இணைத்து நம்ம அரசாங்கத்துக்கு அனுப்பி இப்போ ஓய்வு பெற இருக்கிறார், இதுவரைக்கும் நான் கொடுத்த 2019 கொடுத்த புகார் மீது ஒரு நடவடிக்கை கூட நீங்கள் எடுக்கவில்லையே, இப்பொழுதாவது எடுங்கள், அவரை சஸ்பெண்ட் செய்து விட்டு அவருக்கு டிபார்ட்மெண்ட் சார்ஜ் கொடுங்க அப்படிங்கிறத தான் நாம் இன்றைய தினம் கேட்டிருக்கிறோம். ஏன்னா 2018 நாங்கள் புகார் செப்டம்பர் 12 கொடுக்குறோம். 2018 டிசம்பர் மாதம் 2018 நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் இதன் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று வழக்கு தொடுக்கிறோம். வழக்கு தொடுத்த உடனேயே அடுத்த மாதத்திலிருந்து ஜனவரி மாதத்திலிருந்து வரிசையாக எங்களுக்கு மான நஷ்ட வழக்கு. அப்பொழுது அமைச்சராக இருந்த வேலுமணியும் ஒரு வழக்கு தொடுத்தார். அவருடைய கூட்டாளிகள் மற்ற ஒப்பந்ததாரர்கள் எல்லாரும் வழக்கு போடுறாங்க. கிட்டத்தட்ட 14-15 மான நஷ்ட வழக்குகள் அந்த காலகட்டத்தில் போடப்பட்டது. அவர்களுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, நாங்கள் அந்த ஊழலை பற்றி பேசக்கூடாது வெளி உலகத்தில். அவங்களோட இன்டென்ஷன் என்னவா இருக்குன்னா, என் மேலே வழக்கு போடணும் அப்படிங்கிறது. அப்போ என்ன அதில் ஒரு வழக்கு போட்டாங்க. அடுத்தது செம்மஞ்சேரி காவல் நிலையம் ஏரியில் கட்டப்பட்டிருக்குன்னு நம்ம ஒரு புகார் எழுப்பியிருந்தோம். அந்த புகார் எழுப்பியதை வச்சு நாங்கள் ரூமர் பரப்புறவு சொல்லி அதே ஜூலை 15 ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க. ஜூலை 19 பெரம்பலூர் ஸ்டேஷனில் ஒரு எஃப்ஐஆர். ஒரே வாரத்தில் 3 எஃப்ஐஆர் வரிசையாக. இன்னைக்கு விஸ்வநாதன் போன்றவர்கள் சிவில் சர்வீசஸில் ஒரு இழுக்கு உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு சிவில் சர்வீஸில் இருக்கக்கூடியவங்க அரசியல் சாசனத்தை ஃபாலோ பண்ணாமல் இது போன்ற அரசியல்வாதிகள் சொல்வதற்கு ஜால்ரா அடிப்பதாக இருக்கட்டும், அவர்கள் சொல்வதை கேட்டு அப்படியே செயல்படுத்துவதாக இருக்கும், இது போன்று செய்பவர்களை நாம் எதிர்க்காமல் இருக்கக்கூடாது. சமூகத்தில் நடக்கக்கூடிய ஊழல்களை எந்தவித அதிகாரத்திற்கும் அஞ்சாமல் தொடர்ந்து மக்களின் முன்னால் முன்வைத்து வருகிற அறப்போர் இயக்கம் மிகப்பெரிய அதிகாரத்தில் இருப்பவர்களையும் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் ஏ.கே. விஸ்வநாதன் என்பவர் இப்பொழுது அவர் டிஜிபியாக இருக்கிறார். இன்னும் ஒரு மாத காலத்திலே அவர் பணி ஓய்வு பெற இருக்கிறார். ஆனால் அவர் அதிகாரத்தில் இருந்த பொழுது அப்பொழுது அதிமுக அமைச்சராக இருந்த எஸ்.பி. வேலுமணி அவர்களுடன் சேர்ந்து எவ்வளவு பெரிய நெருக்கடிகளை அறப்போர் இயக்கத்திற்கு கொடுத்தார் என்பதை இப்பொழுது அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். அது குறித்த மேலும் தகவல்களை நாம் அவரிடத்திலே பெறுவதற்கு நம்மிடத்திலே அறப்போர் இயக்கத்தின் திரு ஜெயராமன் வெங்கடேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். எப்பொழுதுமே ஆளும் அரசாக இருக்கலாம் அல்லது அதிகாரத்தில் இருப்பவராக இருக்கலாம், அவர்களுக்கு எதிராக உங்கள் இயக்கத்தின் சார்ந்த மிகவும் துணிச்சலான ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைச்சுக்கிட்டே வருவீங்க. அப்படி முன்வைக்கிற போது மிகப்பெரிய நெருக்கடிகள் வரும். அந்த நெருக்கடிகளை அரசாங்கம் கொடுக்கும், அதிகாரிகள் கொடுப்பாங்க, நிறைய நெருக்கடிகள் வரும். ஆனா பல இயக்கங்கள் அப்படி தாக்கு பிடிச்சு நிக்கிறது இல்லை. நிறைய இடங்கள்ல சமரசங்கள் பண்ணிப்பாங்க. ஐபிஎஸ் ஏ.கே. விஸ்வநாதன் அவர்கள் அறப்போர் இயக்கத்துக்கு நிறைய நெருக்கடிகளை கொடுத்ததா நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா அது 2-3 வருடங்களுக்கு பிறகு இப்பொழுது அந்த விஷயத்தை அறப்போர் இயக்கம் கையெழுப்பதற்கான தேவை. திரு ஏ.கே. விஸ்வநாதன் அவர்கள் சென்னை மாநகராட்சி சென்னை போலீஸ் ஆணையராக இருந்தபொழுது என்ன நடந்தது அப்படின்னா, அவர் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவருடைய மீதான நம்ம ஊழலை வெளிக்கொண்டு வரும்பொழுது பலவிதமான இன்னல்களை அப்போ கொடுக்குறாரு. அப்போ கொடுத்த பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அது ஒவ்வொன்றாக தாண்டி வரும். எப்படி தாண்டி வரும் அப்படின்னு சொன்னால், நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக உதாரணங்கள் நான் மேபி லேட்டர் கொடுக்குறேன் இந்த இன்டர்வியூவில். பட் அந்த மாதிரி ஒவ்வொரு இன்னல்களும் கொடுக்கும் பொழுதும் அதை எதிர்த்து நின்று எந்த ஒரு இன்னல் வந்தாலும் நாம முன்னாள் அமைச்சர் வேலுமணி மீது கொடுத்த அந்த ஊழல் புகாரில் இருந்து நம்ம பின்வாங்க மாட்டோம்
அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி வந்து ஒவ்வொரு அவர் போட்ட பொய் வழக்குகளாக இருக்கட்டும், பலவிதமான நெருக்கடிகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் தாண்டி வந்து இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் அவர் போட்ட பொய் வழக்குகள் ஒவ்வொன்றாக நம்ம குவாஷ் பண்ணி முடிச்சிருக்கிறோம் அனைத்து வழக்குகளையும். தற்பொழுது அவர் ஓய்வு பெற உள்ளார். ஏற்கனவே அவர் மீது நாங்கள் இதான் முதல் புகாரானா இல்லை, 2019 நம்ம புகார் கொடுத்துருக்குறோம். புகார் கொடுத்து நடவடிக்கை எடுங்கன்னு அரசாங்கத்தை சொல்லியிருக்கிறோம். ஆனால் அவர்கள் இன்றைய தினம் வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அப்பொழுது மீண்டும் ஒரு முறை இன்றைய தினம் நம்ம வந்து ஹைகோர்ட் ஆர்டரையும் சேர்த்து எப்படியெல்லாம் எங்கள் மீது போட்ட பொய் வழக்குகள் அதிகார துஷ்பிரயோக வழக்குகள் என்று உயர்நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துள்ளது என்ற ஆதாரத்தையும் நம்ம இன்னைக்கு இணைத்து நம்ம வந்து அரசாங்கத்துக்கு அனுப்பி இப்போ ஓய்வு பெற இருக்கிறார், இதுவரைக்கும் நான் கொடுத்த 2019 கொடுத்த புகார் மீது ஒரு நடவடிக்கை கூட நீங்கள் எடுக்கவில்லையே, இப்பொழுதாவது எடுங்கள், அவரை சஸ்பெண்ட் செய்து விட்டு அவருக்கு டிபார்ட்மெண்ட் சார்ஜ் கொடுங்க அப்படிங்கிறத தான் நாம் இன்றைய தினம் கேட்டிருக்கிறோம். இப்ப அமைச்சர் வேலுமணி அவர்கள் மீது இதுவரையும் நீங்க அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் முன்வைத்தும் கூட இன்னைக்கு அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படலை. இப்ப ஒரு ஆட்சி மாறுகிற பொழுது ரொம்ப வந்து முன்னாள் ஊழல் செய்தவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்ங்கிற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இருந்திருக்கும். இப்போ அந்த நம்பிக்கையின் மீது எப்படிப்பட்ட உடன்பாட்டில் நீங்க இருக்கிறீங்க? திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் வந்து கடந்த அதிமுக ஊழல்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொன்னாங்க. சொன்னதோடு நிற்கிது, செயலில் எதுவுமே இல்லை. இன்ஃபேக்ட் வந்து இந்த முன்னாள் அமைச்சர் வேலுமணியுடைய கூட்டாளிகள் வந்து எப்படி சட்டவிரோதமாக டெண்டர்கள் எடுத்தாங்க, நம்ம 2018 இந்த வழக்கு போடும் பொழுது இந்த கேஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ். ஏன்னா 2018 நாங்கள் வந்து புகார் செப்டம்பர் 12 கொடுக்குறோம். 2018 டிசம்பர் மாதம் 2018 நாங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் இதன் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று வழக்கு தொடுக்கிறோம். வழக்கு தொடுத்த உடனேயே அடுத்த மாதத்திலிருந்து ஜனவரி மாதத்திலிருந்து வரிசையாக எங்களுக்கு வந்து மான நஷ்ட வழக்கு ஒவ்வொன்றும் 1 கோடி ரூபாய் கேட்டு மான நஷ்ட வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அமைச்சர் வேலுமணியும், அப்பொழுது அமைச்சராக இருந்த வேலுமணியும் ஒரு வழக்கு தொடுத்தார். அவருடைய கூட்டாளிகள் மற்ற ஒப்பந்ததாரர்கள் எல்லாரும் வழக்கு போடுறாங்க. கிட்டத்தட்ட 14-15 மான நஷ்ட வழக்குகள் அந்த காலகட்டத்தில் போடப்பட்டது. அதற்கு பிறகு ஒரு கிட்டத்தட்ட 18 வழக்குகள் மான நஷ்ட வழக்குகள் வரிசையாக 1 கோடி ரூபாய் கேட்டு ஒவ்வொன்றும் இந்த மாதிரி உயர்நீதிமன்றத்தில் போடுறாங்க. அவர்களுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா, நாங்கள் அந்த ஊழலை பற்றி பேசக்கூடாது வெளி உலகத்தில் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கோரிக்கையாக, முதல் கோரிக்கையாக இருந்தது அந்த வழக்கில். அது ஜூன் 2019 உடைக்கப்பட்டது. ஏன்னா ஜூன் 2019 உயர்நீதிமன்றம் நாங்கள் எல்லா ஆதாரத்தையும் முன்வைத்தோம் நீதிமன்றத்தின் முன். அப்போ அந்த ஆதாரங்கள்லாம் பார்த்து அறப்போர் இயக்கம் ஆதாரங்களுடன் தான் பேசியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய பேச்சுரிமை இது, கருத்துரிமை இது, அதை ஒருபொழுதும் நாங்கள் வந்து தடுக்க முடியாது, அவர்களுக்கு பேசுவதற்கான உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் ஒரு ஆர்டரை ஜூன் 3 கொடுக்குறாங்க. அதற்கு பிறகுதான் ஜூன் 20 AK விஸ்வநாதன் அவர்கள் கமிஷனராக இருக்கிறார். நாங்கள் ஜூன் 30 ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணணும், கேளுச்சென்னைக்கு தண்ணீர் தட்டுப்பாடு அப்போ 2019 அதற்கு ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணணும்னு போய் பார்க்கும்பொழுது தான் அவர் சொல்கிறார், நான் எந்த பர்மிஷனும் கொடுக்க முடியாது, எனக்கு அழுத்தம் இருக்கிறது. முன்னாள் அமைச்சர் வேலுமணி அப்பொழுது அமைச்சராக இருக்கிறார், நீங்கள் அவரை போய் பாருங்கள், நீங்களும் நல்லவர் தான், அவரும் நல்லவர் தான், நீங்கள் போய் பார்த்துட்டு பேசிட்டு இது பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்கக்கூடாது. மிரட்டல்னு நான் சொல்ல மாட்டேன். நான் வந்து அதை மிரட்டல் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மிரட்டல் பாணியில் அது விடுக்கப்படலை. அன்றைய தினம் பேசும்பொழுது அவர் வந்து நீங்கள் போய் பேசுங்க அப்படிங்கிறத தான் சொன்னார். நான் வந்து பொலைட்டாக நானும் அந்த மீட்டிங்கில் வந்து இல்லை, நாங்கள் வந்து அவர் மீது ஊழல் வழக்கு தொடுத்திருக்கிறோம், அப்போ நான் வந்து அவரை போய் பார்ப்பது சரியாக இருக்காது, நான் பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டு வந்து விடுகிறோம். அந்த பர்மிஷன் ப்ரொட்டஸ்ட்டுக்கு டினை பண்ணுறாங்க. நாங்கள் நீதிமன்றத்தில் போய் பர்மிஷன் வாங்கி வள்ளுவர் கோட்டத்தில் அந்த போராட்டத்தை செய்கிறோம் ஜூன் 30. அதற்கு பிறகு வரிசையாக அதற்கு பிறகு நடந்த விஷயங்கள் தான் எப்படி வந்து நாம் சந்திக்காததற்கான ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக, இல்லை இந்த ஊழல் புகாரை சமரசம் செய்யாததற்கான ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக வரிசையாக நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஜூலை 7 நாங்கள் வந்து நோ யுவர் ரைட்ஸ்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் ஈவெண்ட், ஒன்றும் இல்லை, இப்போ குப்பை ரோட்டில் இருக்குது, சாலையில் ஒரு பள்ளம் இருக்குன்னா எப்படி மாநகராட்சியோட எந்த எண்ணெய் கால் பண்ணணும், 1913 எப்படி பயன்படுத்தணும், நம்ம சென்னை ஆப் எப்படி பயன்படுத்தணும், இது போன்ற மக்கள் எப்படி புகார் கொடுக்கணும், அரசு சொல்ல வேண்டியதை நீங்க நம்ம ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணுறோம், தகவல் அறியும் உரிமை சட்டத்தை எப்படி பயன்படுத்த முடியும், இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். இது நடத்துறதுக்கு ஒரு ஹால் புரஷவாக்கத்தில் புக் பண்ணால் அந்த ஓனரை போய் மிரட்டுறாங்க. காவல்துறை சார் போய் நேராக போய் ஒரு லெட்டரே கொடுக்குறாங்க. அங்கே
அதற்கு பிறகு அதுக்கு அடுத்த நாளே மகாலட்சுமி ஹால்னு அங்கேயே புரஷவாக்கத்தில் இன்னொரு ஹால் புக் பண்ணுறோம். அங்கேயும் போய் மிரட்டி வண்டியெல்லாம் கொண்டு வந்து சைரன்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சு மிரட்டிடுறாங்க. அப்போது சரின்னு சொல்லிவிட்டு அதற்கு பிறகு 13 ஜூன் அன்னைக்கு நம்மளுடைய தன்னார்வலர்கள் போய் ஒரு நீர்நிலையை சுற்றி பார்த்து, கல்லுக்குட்டை ஏரி சுற்றி பார்த்து, எப்பயும் நம்ம நீர்நிலையில் என்ன பண்ணுவோம்னா எப்படி அதில் சாக்கடை என்ன கலக்குது, என்னென்ன குப்பைகள் கொட்டப்பட்டிருக்குது, எப்படி இருக்குது, அதை எப்படி சீரமைக்கணும் அப்படிங்கிறத போய் தன்னார்வலர்கள் எல்லாம் சேர்ந்து போய் பார்த்துட்டு அதன் மீது ஒரு புகார் வந்து அரசாங்கத்துக்கு அனுப்பி அதை ஃபாலோ அப் பண்ணி பல ஏரிகள் குளங்களை இந்த மாதிரி சீரமைக்கக்கூடிய வேலைகளை அறப்போர் இயக்கம் தொடர்ந்து செய்து வரும். அப்போ அந்த மாதிரி நிறைய ஆடிட் பண்ணியிருக்கிறோம். அதன் ஒரு தொடர்ச்சியாக இந்த கல்லுக்குட்டை ஏரியை போய் பார்க்கும்போது போய் இறங்குறாங்க வாலண்டியர்ஸ். ஸ்டார்ட் பண்ண உடனேயே அந்த வாலண்டியர்ஸ் எல்லாரையும் டீட்டெயில் பண்ணிடுறாங்க, கைது பண்ணி ஒரு மண்டபத்தில் கொண்டு வந்து வச்சிடுறாங்க. கொண்டு வந்து வச்சுட்டு அதன் மீது என்ன ஒரு எஃப்ஐஆர் கடைசியில் ஈவினிங் விட்டுட்டு அடுத்த நாள் என்ன எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அது மேலே அப்படின்னா, அந்த எங்களுடைய தன்னார்வலர் யார் அந்த வாட்டர் பாடி கோஆர்டினேட் பண்ணாரோ அவர் வந்து யாரோ ஒருவர் அங்கே வந்தாரா, அவரிடம் கேள்வி கேட்டாரா, அவரை சீப்போடா என்று தள்ளிவிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு, ஒரு பொய்யான ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் நான் அந்த இடத்துல இல்லவே இல்லை, நான் போவே இல்லை. ஆனால் நான் தான் ஏவன் அந்த வழக்கில். ஏன்னா ஏவனாக்கு சேர்க்குறாங்க. ஏன்னா அங்கே மண்டபத்தில் இருக்கும்போது அசிஸ்டன்ட் கமிஷனர் ஓடி வராரு. ஓடி வந்து யார் ஜெயராம்னு கேட்குறாரு. நான் தான் அவங்க, நீங்கள் அங்கே இருந்தீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. நான் அங்கே இல்லைங்க, நான் இப்போ தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு. அப்படியா, நீங்கள் அங்கே இல்லையா, இருங்க மேலே இருக்கிறவங்க கேட்டாங்கன்னு சொல்லி போய் பேசுகிறேன். ஸோ அவங்களோட இன்டென்ஷன் என்ன இருக்குன்னா என் மேலே வழக்கு போடணும் அப்படிங்கிறது தான். அப்போ என்ன அதில் ஒரு வழக்கு போட்டாங்க. அடுத்தது வந்து செம்மஞ்சேரி காவல் நிலையம் வந்து ஏரியில் கட்டப்பட்டிருக்குன்னு நம்ம வந்து ஒரு புகார் எழுப்பியிருந்தோம். அந்த புகார் எழுப்பியதை வச்சு நாங்கள் ரூமர் பரப்புறோன்னு சொல்லி அதே ஜூலை 15ஆம் தேதி ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க. ஜூலை 19ஆம் தேதி பெரம்பலூர் ஸ்டேஷனில் ஒரு எஃப்ஐஆர். ஒரே வாரத்தில் 3 எஃப்ஐஆர் வரிசையாக. அப்போ பெரம்பலூர் ஸ்டேஷன் என்ன பதிவு பண்ணாங்கன்னா, அந்த 14ஆம் தேதி எப்படி 7ஆம் தேதி புரஷவாக்கமோ 14ஆம் தேதி பெரம்பலூரில் ஒரு மண்டபத்தை நாங்கள் புக் பண்ணியிருக்கிறோம் இந்த அவேர்னஸ் ஈவெண்ட் நடத்துறதுக்கு. அந்த மண்டபம் ஓனரை போய் மிரட்டி அவருக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து அறப்போர் இயக்கத்துக்கு இந்த மாதிரி மண்டபம் கொடுத்தீங்கன்னா உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த மாதிரி சொல்கிறாரு. சரி பரவாயில்லைங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணிடுறோம். கேன்சல் பண்ணால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அதே இன்ஸ்பெக்டர் எந்த இன்ஸ்பெக்டரை போய் நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு மிரட்டினாரோ அவர் ஒரு எஃப்ஐஆர் போடுறாரு. மக்களை இந்த நோ யோர் ரைட்ஸ் ஈவெண்ட் நடத்தாமல் அறப்போர் இயக்கம் ஏமாற்றி விட்டது, இவர் தான் நடத்தக்கூடாதுன்னு அங்கே போய் மிரட்டி நிப்பாட்டினவர். அவரே நான் நடத்தாமல் ஏமாற்றி விட்டேன் மக்களைன்னு சொல்லி என் மேலே கேஸ் போடுறாரு. அப்போ எப்படி வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி வழக்குகள் நெருக்கடி வந்து இவங்க எங்கேயும் ஈவெண்ட் நடத்தக்கூடாது, இவர்கள் வந்து ஊழலை பற்றி பேசாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய முக்கியமான எண்ணமாக இருந்தது. வந்து ஏகே விஸ்வநாதன் தான் கமிஷனர். இவருடைய இன்ஃபேக்ட் சிசிபியில் 2 கேஸ் போடுறாங்க கிரைம் பிரான்ச்சில். நாங்கள் 2 யூடியூப் வீடியோ இந்த ஊழல்களை பற்றி வெளியிட்டதுக்கு, அந்த மாநகராட்சி ஊழலை பற்றி வெளியிட்டதுக்கு அதுக்கு 2 போட்டு கூப்பிட்றாங்க. இது ஒவ்வொன்றுலையும் பல போலீஸ் ஸ்டேஷனில் என்கொயரிங்கிற பேரில் நான் அழைக்கப்படுறேன். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது அவங்க ஒரு கொஸ்டினர் மாதிரி வச்சுருக்கிறாங்க, இப்படி எடுத்து பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு இன்ஸ்பெக்டருக்கும், என்ன கேள்வி எனக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பப்போ போய் வெளியில் போய் பேசிட்டு வராங்க, உயர் அதிகாரிகிட்ட போய் சொல்லிட்டு வராங்க என்ன அப்படிங்கிறது. அப்போ நான் வந்து அவர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் இதை வந்து என்ன பண்ணோன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பயன்படுத்தேன். நீங்கள் இவ்வளோ ஹராஸ்மெண்ட் பண்ணுறீங்கல்ல, அப்போ நானும் வந்து அந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டருக்கு சொல்கிறேன். எப்படி வந்து முன்னாள் அமைச்சர் வேலுமணியுடைய கூட்டாளிகள்லாம் சட்டவிரோதமாக அவங்களுக்கு டெண்டர்லாம் கொடுத்தாங்க, இதை நாங்கள் எப்படி வெளிக்கொண்டு வந்தோம் ஆதாரங்களோட, எப்படி ஒரே ஐபி அட்ரஸ்லேருந்து அவங்க வந்து பல ஒப்பந்ததாரர்கள் டெண்டரை போட்டு மாட்டியிருக்கிறாங்க, எப்படி சந்தை மதிப்பை விட அதிகமாக போட்டாங்க, எப்படி மக்கள் வரிப்பணம் வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. இதை நாங்கள் புகாராக சொல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டதுடைய விளைவாக இந்த மாதிரி மான் நஷ்ட வழக்கு போட்டாங்க. அதுலேயும் பேசலாம்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு உங்கள் கமிஷனர் வந்து எங்களை வந்து இது மாதிரி போய் பார்க்க சொன்னார். முடியாதுன்னு சொன்ன காரணத்தினால இப்பொழுது உங்களை பயன்படுத்தி இது போன்ற பொய் வழக்கா போட்டுட்டு இருக்கிறாங்க. இதுதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட், இதை ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம், அவங்க ரெக்கார்ட் பண்ண எப்படி பண்ணுவாங்க, அவங்க நான் முடியாது அப்படின்றாங்க. நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் போஸ்ட்லேயே கூட அமைச்சிருக்கேன், இதுதான் என்னுடைய இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒன்ஸ் நம்ம இதை வந்து ஒரு சில காவல் நிலையங்களை பண்ண ஆரம்பித்தோன்னே என்கொயரிக்கு கூப்பிட்றத நிப்பாட்டிடுறாங்க. இவருக்கு என்கொயரிக்கு கூப்பிட்டா இவர் வந்து இந்த மாதிரி வில்லங்கம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை நிப்பாட்டுறாங்க.
ஆனால் இந்த வழக்குகள் மீது நீங்கள் ஒரு பெரிய பெரிய குற்றங்கள் செய்த வழக்கிலே பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஷீட் பல மாதங்களாகும், பல வருடங்கள் கூட ஆகும். இதில் ஒரே மாதத்தில் சார்ஜ் ஷீட் போட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு வர. ஸோ இந்த மாதிரி ஒரு அசோக் நகரில் திரும்ப டிசம்பர் மாதம் அந்த வழக்கே எப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு ஹால் மீட்டிங் நடத்தணும். அதில் மாநகராட்சியில் எப்படி வந்து புகார் கொடுப்பது என்பதை பற்றியும் தகவல் அறியும் உரிமை சட்டம் எப்படி பயன்படுத்துவது என்பதை குறித்தும் இவர்கள் பாடம் எடுத்தனர். இதான் வழக்கே. இதில் என்ன தப்பு? அஃபென்ஸ்னு ஒன்று இருக்கணும்ல, அஃபென்ஸே சொல்லலை, இதுக்கு எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட்டை போட்டு. அப்போ இந்த மாதிரி வழக்குகள்லாம் நீதிமன்றத்தில் வரும்பொழுது குவாஷ் ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டு பதிவு செய்யும்போது நீதிமன்றம் சொல்கிறது, ஒரு நீர்நிலையில் எதுவுமே கட்டக்கூடாதுங்கிறது கோர்ட்டோடைய ஆர்டர். அப்போது ஒருவர் வந்து நீர்நிலையில் வந்து நீங்கள் காவல் நிலையம் கட்டுறீங்கன்னு ஒருத்தர் கேள்வி எழுப்பினா நீங்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்லணுமே தவிர நீங்கள் அவர் மேலே இந்த மாதிரி எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுத்திருக்கிறதுங்கிறது ஒரு சட்டத்தை துஷ்பிரயோகம், அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் செயல் அப்படின்னு சொல்லியே ஜட்ஜ்மெண்ட்டில் நமக்கு வந்து குவாஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் பெரவல்லூர் இந்த எப்படி வந்து அந்த நோ யுவர் ரைட்ஸ் ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டு அவரே போய் மிரட்டிட்டு அவரே நான் ஏமாத்திட்டே சொன்னார். இது இஸ் அ கிளாசிக் கேஸ் ஆஃப் அப்யூஸ் ஆஃப் பவர் அப்படின்னு உயர்நீதிமன்றம் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் அசோக் நகரில் நடந்த அந்த நோ யுவர் ரைட்ஸ் அங்கேயும் மண்டபத்தில் போய் நம்ம அந்த ஈவெண்ட் நடந்தது. இட்ஸ் அ கேஸ் ஆஃப் கிளியர் அப்யூஸ் ஆஃப். இல்லை எல்லாமே தனித்தனியாக நாங்கள் போய் இந்த மாதிரி. ஆமாம், அறப்போர் இயக்கம் இதில் வந்து என் மேலே வந்து கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் எஃப்ஐஆர்கள் இப்படி வரிசையாக. ஸோ இந்த ஒவ்வொன்றும் 2 கிரிமினல் டிஃபமேஷன். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வழக்கும் நம்ம வந்து கடைசியில் இன்னைக்கு நீதிமன்றம் போய் அனைத்து வழக்குகளும் இன்னைக்கு ரத்து செய்யப்பட்டது ஒவ்வொன்றாக. அப்போது இதுக்கு பின்னாடி இருக்கிற எஃபர்ட் யோசிச்சு பாருங்கள் நீங்கள். இதோடைய ஐடியாவே என்னென்னா நம்மளுடைய வேலைகளை செய்யக்கூடாது, ஊழலை எதிர்க்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடாது. ஆனால் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தோம், இந்த ஊழலை எதிர்க்க வேண்டும் என்றால் இது போன்ற இடர்பாடுகள் வரதான் வரும். இவர்களை போன்றவர்கள் ஊழல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க, அவங்க அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களை பயன்படுத்தி இது போன்ற பொய் வழக்குகள் போடுவாங்க. ஆனால் எங்களுடைய கேள்வி என்னென்னா, ஏ.கே. விஸ்வநாதன் அவர்கள் என்ன செஞ்சுருக்கணும்? அவர் அரசியல் சாசனத்தை பின்பற்றிருக்கணும். அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஒரு அரசியல்வாதி அவரை பொய் வழக்கு போட சொன்னால் கூட அவர் வந்து பொய் வழக்கு போடக்கூடாது. அவர் வந்து என்ன பண்ணணும், அவர் வந்து அரசியல் சாசனப்படி இவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை, அப்போ நாங்கள் வந்து ஏதாவது தவறு செஞ்சுருந்தாங்கன்னா தான் நாங்கள் எஃப்ஐஆர் போட முடியும் என்று தெளிவாக இருந்திருக்கணும். ஆனால் அதை மீறி இன்றைக்கி பலவிதமான இந்த பொய் வழக்குகள் போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த வழக்குகளும் ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் ரத்தாயிருக்கு, எங்கள் மேலே போட்ட பொய் வழக்குகள் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் நாங்கள் இந்த முன்னாள் அமைச்சர் வேலுமணி மீது போட்ட அந்த வழக்கு தொடர்ந்து 2021 அந்த வழக்கின் மீது சென்னை கோவை மாநகராட்சி ஊழல் மீது எஃப்ஐஆர் ஆகி இன்றைக்கி சார்ஜ் ஷீட் போடுற ஸ்டேஜ் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து 6 வாரத்தில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும்னு நீதிமன்றம் சொல்லி அது கேட்காம அரசு இதுவரைக்கும் போடாமல், லஞ்ச ஒழிப்புத்துறை போடாமல் இருந்ததுனால கண்டெம்ட் திமுக அரசு மேலே அதிமுக ஊழலில் இவங்க வந்து இன்னும் ஃபைல் பண்ணல, நாங்கள் கண்டெம்ட் போட்டு அந்த கண்டெம்ட்ல 2 வாரத்திற்குள் சார்ஜ் ஷீட் அவங்க வந்து சார்ஜ் ஷீட் நாங்கள் ஃபைலிங் பண்ணிட்டோம், இப்போ எனி டைம் வந்து இது பாஸ் ஆகிடுன்ற மாதிரி சொல்லி அப்பயும் வந்து நீதிமன்றம் 2 வாரத்திற்குள் இது வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் செய்யப்பட வேண்டும் என்ற ஆர்டர் கொடுத்தும் கூட அது கொடுத்து இப்போ 2-3 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் ஃபைல் பண்ணாமல் இருக்கிறாங்க, இழுத்தடிக்கிறாங்க. இது போன ஊழல் வழக்குகள்ல மட்டும் எந்த ஆட்சி மாறினாலும் அவங்களுடைய நிலைப்பாடுகள்ல மாற்றம் இல்லை அப்படிங்கிறது அறப்போர் இயக்கம். அதற்கு காரணம் இவர்கள் ஆட்சிக்கு வருவதே அந்த ஊழல் செய்வதற்கு அப்படின்னு இருக்கும் பொழுது அதே அதிகாரிகளை பயன்படுத்தி நாங்களும் ஊழல் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது அந்த அதிகாரிகளை வந்து காப்பாற்ற நினைக்கிறாங்க. இதே அதிகாரிகள் கடந்த ஆட்சியில் ஊழல் செய்தவர்களாக இருக்கிறாங்க. அந்த அதிகாரிகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த ஆட்சியில் எஃப்ஐஆர் போடாமல் சார்ஜ் ஷீட் போடாமல் காப்பாற்றுறாங்க. இது போன்ற பல வேலைகள் நடக்கிறது. எவ்வளவோ கம்ப்ளைண்ட்ஸில் அறப்போர் இயக்கம் சொன்ன கம்ப்ளைண்ட்டில் முதல்வர் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது ஆமாம் இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறாரு. கார்த்திகேயன் ஐஏஎஸ் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அதே கார்த்திகேயன் ஐஏஎஸை அதே ஸ்மார்ட் சிட்டி ஊழலுக்கு மேலே இருக்கக்கூடிய துறையான MAWSல போட்டு அந்த எஃப்ஐஆர் நாங்கள் போட்ட அந்த ஸ்மார்ட் சிட்டி இது மேலே லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும்னு அரசாங்கத்திட்ட அனுமதி கேட்குது. அந்த அனுமதி யார்கிட்ட போகுதுன்னா கார்த்திகேயன் கிட்ட போகுது. ஏன்னா அவர் தான் அந்த கார்பரேஷன் மேலே இருக்கக்கூடிய துறையுடைய செக்ரட்டரி. யார் மீது ஊழல் புகார் கொடுத்தோமோ அவருக்கு கீழே நடந்த அந்த துறையில தான் அந்த ஊழலே நடக்குது கார்பரேஷன்ல. அப்ப அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் இப்ப அந்த சார்ஜ் ஷீட்ல எல்லாத்துலயும் வருவாங்க. பட் இவருடைய ரோலையும் விசாரிக்கணும் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை. அப்போ அந்த இதுல அனுமதி கேட்டு
இன்னைக்கு அவரிடமே அமைச்சிருக்கிறாங்க ஃபைல். எப்படி அனுமதி கொடுப்பாரு? அப்போ இந்த மாதிரி தான் இவன் அதானி ஊழல்ல இன்னைக்கு 3 வருஷம் ஆச்சு. ஒரு விசாரணையை துவங்குவதற்கே இவ்வளவு இழுத்தடிப்பு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல விதமான போராட்டங்கள் ஒவ்வொன்றும் நீதிமன்றத்துக்கு போய் தான் இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் அதுதான் இன்னைக்கு நிலைமை. மக்கள் ஃபாலோ பண்ணி மக்கள் தான் மட்டும்தான் வந்து சமரசம் இல்லாமல் இதில் கேள்வி கேட்க முடியும். அரசியல் கட்சிகள் மாறி மாறி அவர்களுக்கு ஒரு கூட்டு சதியோடு தான். அதுவும் நீங்கள் எல்லா ஊழல்களும் ஒவ்வொரு ஊழல்களும் வெவ்வேறு விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த கேபி பார்க் மாதிரி ஒரு மிக ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 5 மூட்டை மணல் போல் 15 மூட்டை மணல் கலந்து தட்டினா அப்படி பில்டிங்கே கீழே வர மாதிரி அந்த மாவீரன் படமே எடுத்துட்டாங்க. ஆனால் அந்த ஊழல் மீது கூட கடந்த ஆட்சி ஊழலாக இருந்தாலும் அந்த ஊழல்வாதியை காப்பாற்றுவேன், பிஎஸ்டியை காப்பாற்றுவேன் என்று எஃப்ஐஆர் போடாமல் இனி வரைக்கும் இருக்கிறாங்கல்ல. இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ஒரு மக்களுடைய உயிரையே பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஊழல்களை கூட நாங்கள் காப்பாற்றுவோம் என்று சொல்வது சரியல்ல. இப்போ அந்த அதிமுக ஆட்சியின் போது நடந்த ஊழல்களில் கூட இன்னைக்கு வந்து திமுக ஆட்சி மாறினாலும் உங்க ஆளுங்கட்சியா வந்த பிறகு ஒரு வழக்குகளை கூட பதிவு செய்யாத நிலை நிலவுதுன்னு சொல்லுது. அப்ப இந்த ஏகே விஸ்வநாதன் அவர்கள் மீது மட்டும் எப்படி நீங்க நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற? நடவடிக்கை எடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்பது எங்களுடைய கடமையாக நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த போன்ற பொய் வழக்குகள்லாம் போட்டாலும் நாம் தொடர்ந்து போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்ற விஷயங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று பார்க்கிறோம். இன்னைக்கு விஸ்வநாதன் போன்றவர்கள் வந்து சிவில் சர்வீசஸில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இழுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிவில் சர்வீஸில் இருக்கக்கூடியவங்க அரசியல் சாசனத்தை ஃபாலோ பண்ணாமல் இது போன்ற அரசியல்வாதிகள் சொல்வதற்கு ஜால்ரா அடிப்பதாக இருக்கட்டும், அவர்கள் சொல்வதை கேட்டு அப்படியே செயல்படுத்துவதாக இருக்கும், இது போன்று செய்பவர்களை நாம் வந்து எதிர்க்காமல் இருக்கக்கூடாது. அவர்களுடைய செயல்பாடுகளை எதிர்க்காமல் இருக்கக்கூடாது. அந்த செயல்பாடுகளை எதிர்த்து நாங்கள் வந்து இது போன்ற செய்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார், அவர் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததற்கான எவிடன்ஸும் இன்னைக்கு வந்து ஹைகோர்ட்டில் வந்து இது போன்ற வழக்குகள் வந்து அதிகார துஷ்பிரயோக வழக்குகள் என்று நீதிமன்றமே சொல்லி இருக்கிறது. இப்பொழுதாவது நடவடிக்கை எடுங்கள் என்று முதல்வரிடம் கேட்டிருக்கிறோம். ஊழல்களின் மீது வெறும் அரசியல்வாதிகள் தான் ஊழல் பண்றாங்கிற பார்வையில மக்கள் பார்க்கறதா, அல்லது வெறும் அதிகாரிகள் தான் ஊழல் பண்றாங்கிற பார்வையில மக்கள் பார்க்கறதா இல்லாம 2 பேரும் சம்பந்தப்படாமல் ஒரு ஊழல் நடக்காதுங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணங்களாக இருக்கிறது. எங்களிடத்திலே இந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.